வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம். டிஎம்கே 1949 செப்டம்பர் 17 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ராபின்சன் பூங்காவில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் பார்த்தினாக்கா 1951-52 நடந்துச்சு. பட் மெட்ராஸ் மாகாணத்தில் 1952 தான் நடந்துச்சு. அப்போது டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்ட் தென் 1957 தேர்தலில் டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 15 சீட் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் தென் 1962 தேர்தலையும் பார்த்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 சீட் வரையும் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஸோ எந்த தொகுதியில் தொத்துந்திருப்பார் அப்படின்னாக்கா உங்களுக்கு அண்ட் காஞ்சிபுரம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1969 அப்போதைய முதலமைச்சரான கலைஞர் அவர்கள் பார்த்தோன்னா நியமனம் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஆராயத்துக்கான முதல் கமிட்டி. அண்ட் தென் பார்த்தோன்னா சர்க்காரியா கமிட்டி, புஞ்சி கமிட்டி, வெங்கடச்செல்லையா கமிட்டின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 முக்கியமான கமிட்டிகள் இருக்குது. அண்ட் தென் இந்த குழு 1971 பரிந்துரை செஞ்சிருக்கு. கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் தான் இது. அண்ட் தென் பார்த்தோன்னா ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்டது. கரெக்ட், சரிங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கு என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1969 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே 1969 தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் அமைச்சிருப்பாங்க. தலைவரை யார் வந்திருப்பார் அப்படின்னாக்க சட்டநாதன் அவர்கள் வந்திருப்பாங்க. இது மூலமாக பிசி பேக்வர்ட் கிளாஸுக்கு 31%, எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 18% பார்த்தோன்னாக்கா 49% ரிசர்வேஷன் 1971 கொண்டு வந்திருப்பாங்க. சரி, வாங்க அடுத்த கேள்வி போகலாம். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் ஆகும். ரெண்டாவது, அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சகானி வர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இதுவற்றில் எவை உண்மையாகும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மண்டல் குழு 1979 பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல் அப்படிங்கிற ஒரு தலைவரை பார்த்தினாக்க இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையத்தை அமைக்கிறாங்க. அமைச்சர் யாருனாக்கா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாயை பற்றி கண்டிப்பாக கேள்வி வரும். எப்படி வரும்னாக்கா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க, மொரார்ஜி தேசாய். ரெண்டாவது பார்த்தினாக்கா அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு ஆக்சுவலி பார்த்தோன்னா 1990 பார்த்தினாக்கா விபி சிங் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 93 அப்புறம் பார்த்தோன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்திரா சகானி வழக்கு 1992 நடைபெற்றுச்சு. 92 முடிஞ்சதுக்கப்புறம் 93 கம்ப்ளீட்டாக நடைமுறைப்படுத்திட்டாங்க. அந்தன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் மத்திய அரசாங்கத்தில் பார்த்தினாக்கா 1953 காலகட்டங்களில் காக்கா கலேல்கர் தலைமையில் அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்து, தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் கேட்டிருக்காங்க, முதலமைச்சர் தான். ரைட்டுங்களா? தமிழ்நாட்டுடைய மாநில திட்டக்குழு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1971 இந்தியாவிலே பார்த்தோன்னாக்கா முதல் முறையாக அமைச்சிருந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முதல் 3 இடங்கள் அமைஞ்சிருக்கு. ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை 3 இடங்கள் அமைஞ்சிருக்கு. மதுரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மதுரையில் 2 முக்கியமான ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் நெல்படையில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்தன்னு பார்த்தோன்னாக்கா சமத்துவபுரம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்துனாக்கா உழவர் சந்தை திட்டமாக இருக்கட்டும், அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. 5வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடமும் மதுரை தான். ரைட். அடுத்து, சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? இது ஒன்றும் கிடையாது. பொதுக்கல்வியை இந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தொழிற்கல்வியோடு இணைக்கிறது. அதான் பார்த்தோன்னாக்கா இதுக்கு ஆன்சர். ரைட். இதில் மொத்தம் ஒரு 3 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, 2001 அந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னாக்கா சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அனைவருக்கும் பார்த்தோன்னாக்கா கல்வி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னது. அந்த பார்த்தோன்னா இடைநிலை கல்வியை வலுப்பெறுவதற்காக பார்த்தோன்னாக்கா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. ஸோ 2004. தற்போது வந்து பார்த்தோன்னாக்கா மொத்தம் 11 செம்மொழிகள் இருக்குது. ஆரம்பத்தில் வந்துனாக்கா தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அந்தன்னு பார்த்தோன்னாக்கா ஒடியான்னு சொல்லிட்டு மொத்தம் 6 இருந்துச்சு. இந்த வருடம் பார்த்தோன்னாக்கா ரீசெண்டாக பார்த்தோன்னாக்கா 5 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பெங்காலி, பாலி, அஸ்ஸாமி, மராத்தி, பிராகிருதம் சொல்லிட்டு மொத்தமாக 11 செம்மொழிகள் இந்தியாவில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா மொழிகள் குறித்திருக்கிற அட்டவணை பார்த்தோன்னா 8வது அட்டவணை இருக்குது. மொத்தமாக 22 மொழிகள் பார்த்தோன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, கீழ்கண்ட
கீழ்கண்ட ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 52வது அரசியலமைப்பு சட்டம் 1985 அளிச்சிருக்கு. எதுனாக்க ஆன்டி டிஃபெக்ஷன் ஆன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. அரசியலமைப்பில் 9ல் வைக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க தவறு. அதாவது அரசியலமைப்பு அட்டவணையில் 9ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு முதல் சட்ட திருத்தம் 1951 இணைச்சிட்டாங்க. இது 10வது அட்டவணையில் வச்சுருந்தாங்க. அப்போது 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. கரெக்ட் தான் ஆன்சர். அப்போ என்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து மற்றொரு கட்சிக்கு விலகுறாங்க, ஒரே எம்எல்ஏ பதவி இருக்கும்போது விலகுறாங்க அப்படின்னா அவருடைய பதவி பறிக்கப்படும். ஆனால் ஒரு கட்சி 2-3 பிளவுபட்டிருக்க சமயத்தில் ஒரு எம்எல்ஏ மற்றொரு கட்சிக்கு போகும்போது அவருடைய எம்எல்ஏ பதவி அப்படியே இருக்கும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் 91வது சட்ட திருத்தம் 2003. அடுத்து இது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகே. அந்தன் பாருங்கள், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்கிறது. இது பார்த்தோன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோன்னாக்கா ஒரு 1000 மாணவர்களை தேர்வு செஞ்சு ஐஐடி, ஐஏஎம் போன்ற நிறுவனங்களை பயிற்சி பெறுவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆன்சர் பி. அடுத்து, தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்ததும் கேட்டிருக்காங்க. காமராஜருடைய பிறந்தநாள் நமக்கு பார்த்தோன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க. அது ஜூலை 15ஆம் நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 18 பார்த்தோன்னா நமக்கு தமிழ்நாடு தினம். நம்ம தமிழ்நாடு பார்த்தோன்னாக்கா நிறைய தினங்களை கொண்டாடுறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு ஜனவரி 12 பார்த்தோன்னாக்கா அயலக தமிழர் தினம்னு சொல்லுவோம். ஜனவரி 25 பார்த்தோன்னாக்கா மொழிப்போர் தியாகிகள் தினம் நம்ம சொல்கிறோம். அந்தன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூன் 3 பார்த்தோன்னாக்கா செம்மொழி தினம்னு சொல்கிறோம். நவம்பர் 18 தியாக திருநாள். ஜூலை 18 தமிழ்நாடு நாள். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். நவம்பர் 8 பார்த்தோன்னாக்கா தமிழ் அகரமுதலி தினம் நம்ம சொல்கிறோம். அந்தன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதே டிசம்பர் 18னா சிறுபான்மையர் தினம் சொல்கிறோம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இது மாதிரி நிறைய தினங்கள் இருக்குது. ரைட். அடுத்து, மங்களமாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனைத்து பெண்களுக்கும் தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த ஸ்கீம் குரூப் 4லேயும் கேட்டிருந்தாங்க. அன்னை இப்போ ரீசெண்டாக அந்த ஜேடியூ எக்ஸாமும் கேட்டிருக்காங்க. ஸோ திருமணத்துக்கு பதிலாக மொத்தம் ஒரு 5 ஸ்கீம் இருக்குது இல்லையா. முதல்ல பார்த்தோன்னாக்கா அஞ்சுகம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு சொல்லி 1967 கொண்டு வராங்க. அதாவது அந்த காலகட்டங்களில் கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு கோல்டு மெடல் வழங்குகிற ஒரு ஸ்கீமே பார்த்தோன்னாக்கா அந்த டைமில் அறிஞர் அண்ணா வச்சுருந்தார். அந்த ஸ்கீம் தான் இப்போ என்ன பேர் இருக்காங்கனாக்கா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கலப்பு திருமண திட்டமும் கொண்டு வந்துட்டாங்க. 2வது 1975 டாக்டர் எஸ் தர்மம்பால் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது விடோ ரீமேரேஜ்க்காக. 1856 விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது ஈவேரா மணியம்மையார் திருமண உதவி திட்டம். இது என்னன்னாக்கா விதவை மகளுடைய திருமண உதவி திட்டம் 1983 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் அன்னை தெரசா திட்டம், அன்னை தெரசா திருமண உதவி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்குனாக்கா ஆதரவற்றோருக்கான திருமண திட்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா 1989 மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம். இது பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி பேர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன பேருனாக்கா புதுமை பெண் திட்டம் என்று மாற்றப்பட்டது. ரைட். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார் கேட்டிருக்காங்க.